வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா 120 ரூபா வாங்க. அந்த சர்ஃபேஸ் போட்டுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு சேர்ந்த தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுதே வெள்ளம் வீடியோ நைஸ் வீடியோ ஸோ கியூட்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். டால்ஃபின் கேறதுக்கும் நாம் இருக்கிறதுக்கும் லாங்கில் இருக்கிறேங்க. அதோ இங்கே ஒன்று பயங்கரமாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ், வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ். கிளியராக இருக்கேன் பாருங்க. லட்சத்தீவு ஃப்ரெண்டுங்க நம்ம லட்சத்தீவு. உங்கள் லட்சத்தீவு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கரையிலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் உள்ளே இருக்குங்க. நம்ம ஒண்டியே இருக்கோம், சுற்றி யாரும் ஸ்குவாடு எங்கேருந்து போனுங்களோ அங்கே வந்துட்டு பாருங்க. இங்கே இருக்குங்க ஜெஸ்டிக்கு ஸ்பீடு போட்டு, அப்புறம் பனானா ரைடு, அப்புறம் குவைட் பைக். ஸ்குவாட் அப்படியே பீச்சுக்குள்ளே வந்தேங்க. கடைசியில் பார்த்தா நம்ம தமிழ்நாட்டு சேர்ந்த தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுதே வெள்ளம் இருக்குங்களா? வெள்ளம் இப்போ குறைஞ்சிருச்சு. அந்த வெள்ளத்துக்கு அடுத்து வந்து இப்போ வெள்ளம் வந்து குறைஞ்சிருச்சு. ஓகே, அதாவது பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப அதிகமாக வெள்ளம் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கே மீன் பிடிக்கிறது இல்லைங்க. அதனால் வந்து இப்போ இங்கே வந்திருக்காங்க சராய் பீச் பக்கங்க. இது முனமும் பீச்சு. ஆனால் நீங்கள் மெயினாக என்ன சொல்லுவீங்க? முனமும் தான் சொல்லுவீங்க. ஓகே, ஆளுவானலாம் சொல்ல மாட்டீங்க. ஓகே ஓகே, முனமும் பீச்சுக்கு வந்திருக்காங்க. இங்கே மீன் பிடிச்சிட்டு இங்கே இருந்தால் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூத்துக்குடி போவீங்க. இங்கே ஹார்பரில் விற்றுட்டு இங்கே இருப்போம். ஓ, இங்கே இருப்போம். ஓ, ரூம் எடுத்துட்டீங்க. எவ்வளோ பேர்ண்ணா? நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம். 5 பேர். ஒரு வள்ளத்துக்கு 5 பேர், மொத்தம் ஒரு 40-50 பேர் இருக்கும். ஓகே ஓகே. ஓ, கிட்டத்தட்ட ஒரு 10 வெள்ளம் வந்துருக்கு. சரி, இங்கே வந்து தமிழால் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மலையாளத்தில் பேசி மலையாளத்துலேயே எல்லோரும் மலையாளம்னே நினச்சிக்கிறேன். நான் மலையாளத்தில் பேசுகிறேன், அவங்களும் பேசுகிறாங்க. கடைசியில் யாருன்னா 1-2 பேர் வந்து நல்லா தமிழ் பேசுகிறாங்க. அதுக்கடுத்து எதுனா அவங்க பேசும்போது தான் கண்டுபிடிச்சி நாம் பேச வேண்டியதாக இருக்குது. சரி, நான் அப்படி போயிட்டு எல்லாம் வீடியோ எடுக்கிறேன். ஓகே, சாப்பிட்டீங்களாண்ணா? சாப்பிட்டாச்சு. சரிண்ணா. இங்கே கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து ஒரு 10 மணி இப்போ ஆகுதுங்க. 11 மணிக்கு மேலே நம்ம வந்து ஆக்டிவிட்டிலாம் பண்ணலாங்க. தண்ணியில் போயிட்டு வீடியோ எடுக்கிறது எல்லாமே பண்ணலாங்க. அது வரைக்கும் இப்படி கொஞ்ச நேரம் கொடை அடங்கி உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். ஆமாம், ஸ்குவாட் அவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை. ஸோ அவர் தான் நமக்கு இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரைடுக்கும் தனித்தனியாக பே பண்ணுங்க. எல்லா ரைடுக்கும் சேர்த்து பே பண்ணுற மாதிரி இல்லை, ஒவ்வொரு ரைடுக்கும் தனித்தனியாக பே பண்ணணும். அதுவும் கைடோட வேணும்னா தனி. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆக்டிவிட்டிலாம் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ வந்து அதுக்கு தனி ரேட்டாக இருக்குங்க. ரேட்லாம் கொஞ்சம் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஏன்னா ஜிஎஸ்டி வேறு போட்டாங்க, அதனால் பழைய ரேட்டெல்லாம் எதுவுமே தெரில. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா 120 ரூபா வாங்க. அந்த சர்ஃபேஸ் போட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாய் என்னமோ சொன்னாங்க. எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. கரெக்டாக இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ நான் இங்கே இது வந்து உங்கள் சொந்த ஊர்? ஓகே, கசின். இவங்க ஓ ஹாய் அம்மா, நைஸ் மீட் யூ. நைஸ் மீட் யூ. ஸோ கியூட்ஸ், எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கீங்க. நம்ம வந்து இப்போ இந்த போட்டில் தாங்க போக போகிறோம். இது வந்து ஸ்பீடு போட் ஆகிடுங்க. இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க. ஆனால் நேட்டிவ் பிளேஸ் வந்து கேரளா, ஆனால் செட்டில் ஆனது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில். ஸோ இவங்க கூட சேர்ந்து தாங்க நம்ம அந்த போட்டில் போக போகிறோங்க.
ஃப்ரண்ட்டில் போய்ட்டு. அக்கா நீங்கள் ஃபஸ்ட் டைமா? ஓகே ஓகே. கையடிச்ச விட லைட்டாக போட்டு அது நல்லா அடிச்சிருச்சு. அது இங்கே வந்து அடிச்சிருச்சு. ஃபோன் நேரம் தண்ணியில் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் நல்லா உள்ள எடுத்தது. நானும் ஃபஸ்ட் டைம் போகிறேங்க. அட்டகாசமாக இருக்குது. கடலில் ஒரு சர்ஃபேஸிங் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டு. இங்கே தாங்க டால்ஃபின் நிறைய இருக்கும். ஆனால் இப்போ நானும் முன்னாடி எவ்வளோ நேரம் வந்துச்சு. அதோ அதோ டால்ஃபின். அங்கே இருக்குங்க டால்ஃபின். பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அது முதுகு மட்டும் தெரியுது. அவங்க டால்ஃபினை தான் ஷார்க்குன்ட்டு போகிறாங்களோ. അവിടെ പോണമോ? நான் உங்களுக்கு தானே முழுசா மலையாளம் தெரியா? கம்பெனியே வந்து ஓ இந்த போட்டில் போக முடியாதப்பா. எனக்கு தான் தெரியாது, முழிச்சிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பீச்சிலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு மேலே பக்கம் வந்துட்டு போவோங்க. மிச்சமாக தான் இருக்கும், கம்மியெல்லாம் இருக்காது. இப்போ நடுக்கடல் பக்கம் போயிட்டு இருக்குங்க. மிக சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணுங்க அப்படியே தண்ணியில் எப்படி போயிட்டு இருக்குன்ட்டு. ஆடுதுங்க போட்டு பயங்கரமா ஆடுது. படம் அவ்வளோதான். அங்கே பாருங்க. இல்லை இல்லை அது மனுஷன். அவங்க ஒருத்தர் நீந்திட்டு போறாரு, அவரை பார்த்து டால்ஃபின்ன்றாரு. பயங்கரமா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். வேற லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வட்டமே போட்டாச்சு. அல்டிமேட். நீங்கள் தண்ணியில் வந்தப்போ டால்ஃபின் நினச்சிட்டோம். யாரு எல்லாரும். ஐயோ, இவர் வந்தப்போ தாங்க டால்ஃபின் நினச்சிட்டாங்க.
இறங்கிட்டுங்க ஒரு வழியா. ஆனால் பயங்கரமாக இருந்துச்சு. எப்படி? ஹாய், எப்படி இருக்கு? அல்டிமேட், சூப்பர் சூப்பர். டால்ஃபின் பார்த்தாச்சா? டால்ஃபின் சூப்பராக பார்த்துட்டேன். நிறைய இருந்துச்சு. உள்ளே டிரைவ் பண்ணி இந்த ஸ்கூபா டிரைவிங் தான் பண்ண முடியல. சாண்டல் ஏரியா, மணல் ஏரியா. அண்ட் போட்டிங். ஓகே ஓகே. 4 people. எல்லாருமே லட்சத்தீவு. 4 people only. 4 people only. ஓகே 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 Nice to meet you. ஓகே, நைஸ் டு மீட் யூ. எங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவாங்க. வா, சூப்பருங்க. ஒரு நாள் அங்கே வா. கண்டிப்பா கன்ஃபார்ம் லட்சத்தீவு வந்து. ஓ, லட்சத்தீவு வர சொல்கிறாங்க. நமக்கும் போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் பணம் இல்லையே. ஐயோ ஐயோ. ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அல்டிமேட்டு. இதில் வந்து தண்ணி போயிடுச்சுங்க உள்ளே. அதனால தான் இதை கழட்டி கையில் வச்சுருக்கேன். அது இல்லாத கோபுரம் வந்து ஈட்டு கொஞ்சம் அதிகமாகுதுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபாக் ஆயிடுச்சு. வீடியோ கிளியராக கொஞ்சம் வர மாதிரி தெரியல. அதனால் கழட்டிட்டேன். நம்மளே வந்து ஃபாலோ செய்கிறாங்களா. அப்புறம் லட்சத்தீவு நீங்கள் எவ்வளோ செல்லும்? லட்சத்தீவு எப்போ ஊருக்கு செல்லும்? எப்போ ஊருக்கு போய்? ஏப்ரல் போய். ஓகே ஓகே. சீசனம் இதில் போட்டிலே செல்லும். ஷிப்பு எர்ணாகுளம் ஷிப். எவ்வளோ ஆகும் பைசா? 300-500 அவ்வளோது. அப்போ நான் கூட செல்லாம். கண்டிப்பாக சரி, கண்டிப்பாக வரேன். போகும்போது நம்பரை தரோம். சரியா? நம்ம ஃபோன் எல்லாம் அங்கே உள்ளது. ஓகே, நம்ம முடிச்சுட்டு போகும்போதுன்ற. ஓகே, கண்டிப்பாக லட்சத்தீவு வந்து விளாகிங் எடுக்கும். சூப்பர் பிளேஸ், சூப்பர் நைஸ். ஆனால் பணம் வேண்டும் அங்கே வரணும். இல்லை அங்கே வர அந்த பணம் ஒன்றும் வேண்டாம், கிடையாது. ഒരു 6,000-7,000 റുപ്പീസ് മുകളിലേക്ക് இருந்தால் போதும். லட்சத்தீவு எவ்வளோ நாள் கவர் செய்ய? நாங்கள் பேக்கேஜ் இருக்கு. பேக்கேஜ் പൈസ കെട്ടണം. 2-3 അക്കോമഡേഷൻ ഫുഡ് എല്ലാം അവർ பார்த்து அவங்களே எல்லாம். ஓகே ஓகே ஓகே, கண்டிப்பாக நான் வரைச்சி வரேன். அடுத்த ஆக்டிவிட்டி பனானா போட்டோ. ஓகே, சூப்பர். ஓகே ஓகே. பாருங்க, லட்சத்தீவு ஃப்ரெண்டுங்க நம்ம ஆல்ரெடி சொல்லி. லட்சத்தீவு உங்கள் லட்சத்தீவு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் ஃபாலோ செய்யணும். உங்களை செய்யணும். நீங்கள் ஸ்பீட் எடுத்து சொன்னால் அவர் குறைச்சிட்டு போகிறாரு. இப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு நீச்சல் தெரியும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாம் தாங்க எல்லா வேலையும் பண்ணுறது நாம் தான். பார்த்தீங்கன்னா திரும்பி உட்காந்து எல்லோரும் நேராக பார்த்து உட்காந்துக்கிட்டா நம்ம திரும்பி உட்காந்து. ஏன்னா இப்படி பார்க்குறது தாங்க சூப்பராக இருக்கு வியூ. நேராக பார்க்கல எல்லாம் அவங்களாம் மறைச்சிடுறாங்க. வா, இங்கே பாருங்க எப்படி இருக்குதுட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர், அல்டிமேட்டு. கடல் அலை பாருங்க பயங்கரமா தெரியுது. பர்ஃபெக்டா முடிச்சிட்டோம்.
தண்ணியில் பிடிச்சி கண்ணு எரியுது. உப்பு ஜாஸ்தியோ? கொஞ்சம் ஜாஸ்தி. தெரியும் காயாக்கே தெரியும். வேணாம். அந்த பக்கம் போகக்கூடாது, அந்த வலை இல்லை. ஓகே இல்லை, அங்கே போயிடு, இப்படியே மட்டும். ஓ பரவாயில்ல. ஓகே. இருங்க, ஏறிட்டு நான் ஸ்காட் சிங்கிளாக பண்ணுறதுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக போகலாம். நம்மக்கிட்ட போய் இதை பண்ணுறதுக்கு கைடு வேறு கேட்குறாங்க. நம்மளாம் எப்படியா பட்ட ஆள், நமக்கு தெரியாத போட்டிங்க. வலை பார்க்க மட்டும் போகக்கூடாதுன்னாங்க, வலை பார்க்க மட்டும் போகலைங்க. அப்பா ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் என்ஜாய்மெண்ட்டுங்க, அது தனி என்ஜாய்மெண்ட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் அவங்க கூட பேசிக்கின்னு ஜாலியாக இதெல்லாம் இப்போ இங்கே அடித்து பிடிச்சிக்கின்னு விளையாடிக்கின்னு அது வேறு என்ஜாய்மெண்ட்டுங்க. யாரும் வரமாட்டேன்ட்டாங்க, அதனால் நான் வந்துட்டேன். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் யாருமே இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. கேரளாவில் 4 days 1500 ரூபாய்க்கு யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ அங்கே பார்த்திங்கன்னா தெரியுங்க, டால்ஃபின் இன்னும் வரல. எனக்கு தெரிஞ்சு 1500 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு. சரி பார்ப்போங்க எவ்வளோ வருதுன்ட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். அங்கே மீன் பிடிக்கிறாங்க, அங்கே பக்கம் போய் பார்க்கலாமா? ஓகேங்க, நாங்கள் பக்கம் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. டால்ஃபின் எகிரி குதிக்குமான்ட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். டால்ஃபின்னு எகிரியே குதிக்கலை. நம்ம கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் போட்டு வந்துட்டே இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சேட்டா வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதை பார்க்கலான்னு வந்தேங்க, மீனை அவருக்கு மாட்டுதா இல்லையான்ட்டு. சேட்டா ஹாய் சலோ. தமிழ்நாடு நல்லா ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு போகிறாங்க. உள்ள ஹார்பருக்கு போகிறாங்க, எல்லாம் ஹார்பரில் இருக்காங்க. நம்ம டால்ஃபின்னு குதிக்கும் இடத்துல தான் இருக்கிறோம். ஆனால் ஐயோ அங்கே தாங்க குதிக்குது, இங்கே வரமாட்டேக்குதே. நம்ம உள்ளே வந்து கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆக போகுது. ஸோ நம்ம கரைக்கு போகலாங்க. நடு கடலில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கரையிலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் உள்ளே இருக்குங்க. நம்ம ஒண்டியே இருக்கோம், சுற்றி யாரும் இல்லை. கொஞ்சம் பயமாக இருக்குங்க. டால்ஃபினுக்கோசரம் வெயிட் பண்ணுறேன், டால்ஃபின் இன்னும் வரலைங்க, எங்கேயும் பார்க்க முடியல. ஆனால் உண்மையிலே நல்லா இருக்குங்க. நம்ம பட்ஜெட் ட்ரிப்பு வேறு லெவலில் அமைஞ்சிருக்குங்க. அடுத்தடுத்த ட்ரிப்பு வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். யாருக்கோசரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னா எல்லாம் உங்களுக்கோசரம் தாங்க. நீங்கள் பார்க்கணுன்றதுக்கோசரம் தான் இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் கண்டென்ட் எல்லாம் சூப்பராக கொடுப்பேங்க. கொஞ்சம் எனக்கு புதுசாக பண்ணுறதுனால கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, அவ்வளோதான். நான் போக போக அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு பெல் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிருங்க. இனிமேலுக்கு வீடியோலாம் இது மாதிரி அப்பப்போ வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 3 நாளைக்கு ஒரு டைம் நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு பெருசாக பிளான் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பலாங்க. இங்கே ஒரு 2 மணிக்கு இங்கேருந்து கிளம்புனா தான் நம்ம வந்து ஈவினிங் லூலு மால்லாம் சுற்றி பார்த்துட்டு நைட்டுக்கு ட்ரெயின் ஏறதான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். அது எப்படி அமையும்னு தெரில, போய் பார்க்கலாங்க. அழகு பாருங்கள், கொஞ்சம் நேரம் ரசிங்க. அப்படியே அமைதியாக இருக்குது பாருங்கள், அமைதிங்க. கடல் நம்மளுடைய கடல் வந்து ரொம்ப அமைதி. வாவ் சூப்பராக இருக்குது. நான் டீப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்தேங்க, அது பாட்டுனா அலை பார்த்திங்கன்னா நம்மளை உள்ளே இழுத்துட்டு போயிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம போகலாங்க, வளைஞ்சு போவோம். கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நான் வேணால் விலாக் பண்ணுறேங்க. கடைசியாக ஒரே ஒரு குளியல் போட்டு கிளம்பலாங்க. டைம் ஆயிடுச்சு. குளிச்சுட்டு ஆசை தீர கடைசியாக குளிச்சுட்டு அப்புறம் போகலாங்க. உள்ளே போக கொஞ்சம் உள்ளே போகலாங்க, அவ்வளோதான். மற்றபடிக்கு ரொம்பலாம் உள்ளே போக முடியாது.
அவ்வளோதாங்க. லைஃப் ஜாக்கெட்டு இதுக்கு தாங்க லைஃப் ஜாக்கெட்டு வேணுன்றது. எவ்வளோ அழகாக நம்ம பாட்டுன்னு போயிட்டு இருக்கோம். உள்ளே போயிட்டு வரலாமா ஸ்குவாடு? உள்ளே போயிட்டு வரலாமா? லைஃப் ஜாக்கெட் இருக்கிறனால உள்ளே போக மாட்டேங்கிறேங்க. ஏங்க குளிச்சு முடிச்சுட்டு மேலே வந்துட்டேங்க. நம்ம இங்கே சேரில் கொஞ்ச நேரம் உட்காருவோம். உட்காந்துட்டு அது வச்சு போகலாங்க. கொஞ்சம் டயர்டாக இருக்குங்க. ஹாய். Hiya. How are you? I'm very well, thank you. Where is from? London. London. Yeah. Wow, super. You tourist? Yeah. Okay. I've been in India for 2 months. 3 months? 2 months? 2. I've got 1 more to go. Okay. Yeah, it's excellent. I love India. It's a Oh, brilliant okay. country. Wow. Great day. Enjoy the country. ஓகே. ஏங்க லண்டன்லேருந்து வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளா இந்தியா வந்து 2 மந்த்து சுற்றி பார்க்க வந்திருக்காராங்க. பாருங்களேன், நம்மளாம் இங்கேருந்து லண்டன் போகிறோம். லண்டன்லேருந்து இங்கே வராங்க. ஆனால் செம ஃப்ரெண்ட்லிங்க. ஸ்குவாடு இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ரைடுக்கு புறமே நமக்கு சப்போர்ட் பண்ணார். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. எல்லா ரைடுமே உண்மையிலே அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யார் வந்தாலும் சரி மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா மூணம்பல்ல பேச்சு வந்து பாருங்கள். ரெஸ்பெக்ட்ரூ கம்பெனி நேம் நெப்டியூன். ஓகே. கம்பெனி நேம் வந்து பார்த்திங்கன்னா நெப்டியூன் வாட்டர் ஸ்போர்ட்ஸுங்க. சூப்பராக இருக்குங்க. எல்லா ஆக்டிவிட்டியுமே மறக்காமல் வந்து பாருங்கள். உண்மையிலே அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. உண்மையிலே சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணீங்க. ஓகேண்ணா. பஸ்ஸுக்கு இப்படி போகணும்னு நினைக்கிறேன். இது பாருங்க என்ட்ரன்ஸ் இதுதாங்க. நெப்டியூன் மொனபல்லா பீச். ചേട്ടാ ബസ്സൊക്കെ എവിടെ ചെല്ലോ? ഇവിടെ താങ്ക് യു ചേട്ടാ. பஸ்ஸுக்கு இப்படியே போகணுமாங்க. காலையில் நம்ம ஹார்பர் போனோம் வெளிங்க. இது இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா லூலு மால் போகலான்னு இருக்கேங்க. இப்போ வந்து நம்ம லூலு மால் போகிறோம். ஸோ இந்த விலாகை இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு பிடிச்சி நான் லூலு மால் போயிட்டு நான் உங்களுக்கு என்ன விலாக் பண்ணுறேங்க. பஸ்ஸு பிடிக்கும் போது நான் விலாக் பண்ணுறேன். இந்த விலாகை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா விலாகு பெருசாக போகும்.